என்னடா கண் கலங்க வச்சுட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ வெல்கம் டு மணி நியூஸ் கைஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முத்துக்குமரன் ஃபேமிலி உள்ளே வந்திருந்தாங்க இல்லையா, நம்ம முத்துக்குமரன் ஃபேமிலி நல்லா சொன்னாங்க, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்னடா குடும்பம், இதுதான்டா குடும்பம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ செமையான எமோஷ்னலான ஒரு மூமெண்ட் மக்களே. ஸோ எல்லாருமே நான் பர்சனலாக வந்துட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருந்த ஃபேமிலி வந்துட்டு நம்ம முத்துக்குமரன் ஃபேமிலி, ஜாக்லின் ஃபேமிலி, சௌந்தர்யா ஃபேமிலி, இவங்க எல்லாருக்கு மேலேயும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன்றது எல்லாருக்குமே இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி தான் எனக்குமே இருந்துச்சு. ஸோ அதுமாரி நம்ம எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருப்போம்னு நினச்சி நம்ம பிக் பாஸ் அவர்கள் வந்துட்டு கடைசியாக என்னமோ வச்சுருக்காரு நம்ம முத்துக்குமரன் ஃபேமிலியை. ஸோ அதுலேயும் ஒரு இன்ட்டு இருக்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் நினைக்கிறீங்களான்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னென்னா லாஸ்ட்டாக வந்துட்டு வந்த ஃபேமிலி 2 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜாக்லின் அவர்கள், கடைசியாக வந்துட்டு நம்ம முத்துக்குமரன் அவர்கள். ஸோ இது வந்துட்டு ஒரு இன்ட்டா, பிக் பாஸ் 8 தமிழ் டாப் 2 இவங்க தான்ப்பா, வின்னர் முத்துக்குமரன், ரன்னர் ஜாக்லின் அப்படின்ற மாரி இன்டெரக்டாக சொல்கிறாங்களா அப்படின்ற மாரி நான் யோசித்தேன். அப்படி இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டே ஆஃப் த என்ட்ரி ஆஃப் த பிக் பாஸ்லேயும் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர் தான் லாஸ்ட்டாக வந்திருப்பாங்க. ஸோ எல்லாமே கரெக்டாக ஒத்து போகுது அப்படின்ற மாதிரி நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்த ஃபேமிலி சௌந்தர்யா ஃபேமிலி. ஐ வாஸ் லைக் ரொம்ப பிடிச்சி போச்சு. அவங்க ஃபேமிலி வந்துட்டு ரொம்ப எல்லாருக்குமே ரொம்ப பாசிட்டிவாக தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ சௌந்தர்யா ஃபேமிலியும் நல்லா இருந்துச்சு, ஜாக்லின் ஃபேமிலியும் ஒரு அளவு நல்லா தான் இருந்துச்சு. ஜாக்லின் ஃபேமிலி வந்துட்டு அங்கங்கே கொஞ்சம் ஏதோ லைக் வந்துட்டு ஒரு கண்டஸ்டன்ட் எல்லா நெகட்டிவ்ஸும் சொன்னாலும் ஒரு இடத்துல மட்டும் ஜாக் அம்மா வந்துட்டு தீபக் அண்ணாவை பார்த்து லைக் வந்துட்டு ஒரு வார்த்தை விட்டுருப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் எல்லாருமே வந்துட்டு பேக்ரவுண்டோடு வந்திருக்கீங்க, என் பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை விட்டுருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு லைக் அது வந்துட்டு அன்னெசரியான ஒரு வேர்டாக மாதிரி தான் இருந்துச்சு. லைக் அது எந்த இதில் வந்துட்டு அவங்க நினச்சி சொன்னாங்கன்னு தெரியல. உடனே தீபக் அவர்களுமே ரிட்டன் கவுண்டர் கொடுத்துருப்பாரு. அங்கே வந்துட்டு இல்லைம்மா நம்ம எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கோம், இங்கே யாருமே கஷ்டப்படாமல் வரல அப்படின்ற மாதிரி நம்ம தீபக் அவர்களுமே சொல்லியிருப்பார். நம்மளுக்கு தெரியும் தீபக் அவர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்காருன்றது. ஸோ அதுதான் இங்கே வந்துட்டு நம்ம முத்துக்குமரன் ஃபேமிலி வந்துட்டு எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. அது அந்த இடத்துல வந்துட்டு முத்து, ஜாக்லின், சௌந்தர்யா எல்லாருமே பேசிட்டு இருக்கும்போது நம்ம முத்துக்குமரன் ஃபேமிலி ஸ்டோர் ரூம்லேருந்து உள்ளே வராங்க. வந்துட்டு ஒரே கட்டி பிடிச்ச அழுகை தான், ஒரே அழுகை அப்படின்ற மாதிரி. அவங்க அம்மா இருக்காங்களே, இந்த மாதிரி ஒரு இன்னோசென்ட், இவ்வளோ ஏன்பா அப்படி எல்லாத்துக்கும் வாப்பா அப்படின்ற மாதிரி ரொம்ப மரியாதையோடு பேசுகிறாங்க. அது வந்துட்டு எந்த ஃபேமிலிக்கிட்டையும் நான் வந்துட்டு வந்ததுலேருந்து பார்க்கல. அவ்வளோ இன்னோசென்ட்டாக இருக்காங்க. அவங்க அப்பாவும் சரி, சாமி ஆசாமி உட்கார சாமி அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி எமோஷ்னலாக இருந்துச்சு, ஹோல்சமாக இருந்துச்சு. உங்களுக்குமே அப்படி ஃபீல் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ வந்துட்டு உள்ளே வந்துட்டு நீ வந்துட்டு பரம்பரையே பெருமையாகிட்ட சாமி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது ரொம்ப எனக்கே எனக்கே அறியாமல் கண்ணிலேருந்து தண்ணிலாம் வந்துச்சு. ஸோ ஹாப்பி டியர்ஸ். ஸோ உங்களுக்குமே அப்படி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுமாரி வந்துட்டு நிறைய விஷயங்கள் பவித்ராவை பார்த்து ஸ்ட்ராங் பிளேயர்னாங்க, ஜாக்லின் நீ சூப்பராக விளாட்ற, பவித்ரா பார்த்து சொன்னாங்க, விஜய் விஷாலை பார்த்து நீ நல்லா விளாட்றப்பா அப்படின்னு சொன்னாங்க. தீபக்கை பார்த்து முத்துக்குமரன் அம்மா வந்துட்டு நான் உங்களோட பெரிய ரசிகை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப பார்க்கறதுக்கு வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு. நீங்களுமே அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உள்ளே போயிட்டு ரொம்ப மெலிஞ்சிட்டடா சாமி அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு கண்டிப்பாக கப்பை ஜெயிச்சுட்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அப்போ வந்து முத்துக்குமரன் சொன்னார், கண்டிப்பாக இது மக்கள் கையில் தான் இருக்குமா, மக்கள் வந்துட்டு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு நம்ம வந்துட்டு ஜெயிக்க வைப்பாங்க அப்படின்ற மாதிரி சொன்னதெல்லாம் பார்க்க முடிஞ்சுது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அடுத்து நாளைக்கு என்னெல்லாம் அப்டேட்ஸ் இருக்குன்றதை பற்றிலாம் நிறையா இருக்குது. ஸோ அதை வந்துட்டு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஸோ மறக்காமல் வீடியோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.